சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய அந்த புத்தாண்டு 2026 தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து விதமான சுக சௌபாக்கியங்களையும் அனைத்து விதமான இஷ்டபோகங்களினுடைய சித்திகளையும் குடும்பத்திலே நல்ல ஆரோக்கியம், நல்ல சுபிக்ஷம், ஏற்றமான நல்ல சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டுமாய் எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த சமயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2026ங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக வருது. ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஒரு சில வருடத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், ஆனால் சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. அல்லது சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது. அதாவது முக்கியமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும், 1-2 இல்லாமல் கூட போகும். பல வருடமாகவே அப்படி தான் சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஆனால் இந்த வருடம் ரொம்ப ஒரு அற்புதமான முறையிலே கிட்டத்தட்ட சொல்ல போனீங்க அப்படின்னா இந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளும் ஏற்படும் ஒரே வருடத்தில். அது மாதிரி இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, அதே மாதிரி சனி பகவானினுடைய பெயர்ச்சியும் இருக்குது, கூடுதலாக குரு பகவானின் பெயர்ச்சியும் இருக்குது, மற்ற ஏனைய கிரகங்கள் எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் இந்த வருடம் இருக்குங்க. சரி, இந்த பெயர்ச்சினால் எந்த மாதிரியான பலன்கள் வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், நன்மைகள்லாம் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறதெல்லாம் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தில் முதல்ல இருக்கக்கூடியதானது ரொம்ப அற்புதமான ஒரு கிரக நிலைகளிலும் கூடியதாக அமையுது. முதல்ல இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் வக்ர கதியிலே ஆரம்பிக்கிறார். சரியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அந்த குரு பகவான் வக்ரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாரோ அதே மாதிரி முடிவிலையும் அதே குரு பகவானுடைய வக்ரத்தில் தான் முடியுது. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான பயிற்சி அப்படிங்கிறது இந்த சனி பகவானினுடைய பயிற்சி. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஏற்படுறது. எப்போனா மார்ச் 17 வக்ர நிவர்த்தியானது ஏற்படுது. மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த பெயர்ச்சியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதிக்கு மாறுகிறார். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் அதிசாரம். குரு பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்ல முடியாது. குரு பகவான் இப்போ எப்படி கடகத்தில் இருக்காரோ கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த இது பயிற்சின்னு நம்ம சொல்ல முடியாது, இதை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அதிசாரம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா 13ஆம் தேதி நவம்பர் மாதம் ராகு கேதுவினுடைய பயிற்சி ஏற்படுது. ராகு பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலேருந்து அவர் மகர ராசிக்கு வராரு. கேது பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியில் இருந்து கடக ராசிக்கு போகிறாங்க. எல்லா கிரகமும் நேர்கதியில் போகும், ராகு கேது எப்போதுமே பின்கதியில் தான் போகும். அதே மாதிரி டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி குரு பகவான் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ர கதிக்கு மாறுகிறார். நேர்கதியில் போகக்கூடிய அந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கார் இல்லைங்களா, சிம்மத்தில், அவர் வக்ர கதிக்கு மாறுகிறார். இப்படியாக இந்த வருடம் அத்தனை கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விசேஷமாக நம்மளுடைய அக்ஷரா அண்ணாமலை சேனலுக்காக பிரத்யேகமாக பார்ப்போம். சிவாய நமஹ. சிவாய நமஹ. அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்காக இப்போது விருச்சிக ராசிக்கு உண்டான பலன் இந்த 2026 எப்படி இருக்குங்கிறத கவனிப்போங்க. விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். கஷ்டங்கள் விலகுவது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நமக்கு வரக்கூடிய நன்மைகளில் பலவிதம் இருக்குது. நமக்கு ஏற்படக்கூடியதான ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அது ஒரு நன்மைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நாம் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடியதான பல கஷ்டங்கள், அந்த கஷ்டங்கள் விலகுது அப்படின்னா அதையும் ஒரு நல்ல விஷயம்தான் நம்ம எடுத்துக்கிறோம், நன்மைன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா. அதுமாரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய நன்மைகள் நாம் சொன்ன 2வது விதம்.
பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியதான அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பல அந்த கெடு பலன்கள் எல்லாமே குறைஞ்சி மாறி நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறாங்க. அதனால் இந்த வருடம் நல்ல அமக்கலமாக இருக்க போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. அது ஒரு பெரிய நல்ல விஷயம். அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய விருச்சிக ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான குரு பகவான் அவரும் 9ஆம் பாவத்துக்கு மாறுறாரு. இது ஒரு அமக்கலம், இன்னொரு நல்ல ஒரு ப்ளஸ் ஆகுது. அதே மாதிரி உங்களுடைய 2ஆம் அதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணி தான் இந்த வருடமே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது குருவும் புதனும் இந்த பரிவர்த்தனா யோகம்ங்கிறது விருச்சிக ராசிக்கு அமோக நல்ல வளர்ச்சிகள், நல்ல பலன்கள், நல்ல அமைப்புகள் போன்ற எண்ணற்ற நன்மைகளை தரப்போகுது. அதில் ஒரு மாற்றமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது விலகுது. அதை முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா. 5க்கு சனி பகவான் வராரு. 5ஆம் பாவம்ங்கிறது குடும்பம், குழந்தைகள் முக்கியம், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய தெய்வ வழிபாடுகள் எல்லாமே இருக்கக்கூடியது 5ஆம் பாவம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மன விருப்பப்படி கல்யாணம் நடக்கும். ரொம்ப நாளாக பரிகாரம் மனசு விரும்பிட்டு இருக்கீங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு திருமணம் கைகூடாமலே தள்ளி போயிட்டுருக்கு. பெற்றோர்களோட சம்மதம் வேணும், இல்லை ஏதோ ஒரு தடையாக இருக்குன்னா அது எல்லாமே மாறும். அதனால் நல்ல விஷயங்கள், நல்ல நன்மைகள் உள்ளது. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் இந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி. இந்த ராகு பகவான் உங்களுடைய 3ஆம் பாவத்துக்கும் கேது பகவான் 9ஆம் பாவத்துக்கும் தெய்வ வழிபாடுகள் சித்தியாகக்கூடிய அமைப்பில் வராரு. நம்ம பல நாளாக சாமி கும்பிட்டாலும் நாம் கும்பிட்ட அந்த சாமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குன்னா அதுக்கு ஒரு நாள் அதுக்கு உண்டான ஒரு கிரகம் சூழ்நிலைகள் வரணும். மாதம் ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு மாதம் ஃபுல்லாக சம்பளம் கிடச்சிக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் தானே கிடைக்கிது, மாதத்தில் ஒரு நாள் கிடைக்குது. ஆனால் வேலை மட்டும் ஒரு மாதம் ஃபுல்லாக பார்க்கலைங்களா. அதே மாதிரி தான் இப்போ கிடைக்கக்கூடியதான இந்த நம்ம சாமி கும்பிடக்கூடியது டெய்லி நம்ம கும்பிட்டாலும் அந்த சாமியினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்குன்னா அதுக்கு ஒரு கிரக சூழ்நிலை வரணும். அது மாதிரி நீங்கள் சாமியை கும்பிட்டு நிறைய நாள் கும்பிட்டாலும் விருச்சிக ராசிக்கு அந்த சாமியோட அனுகிரகம் கிடைக்கிறது அந்த 9ஆம் பாவத்தில் அந்த கேதுவோடைய அனுகிரகம் வர்றதுனால உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். பல நன்மைகள் உண்டு. முக்கியமாக இந்த வருடம் இந்த விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க. நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரங்க நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமஹா. சிவாய நமஹா. இப்போ நம்ம அந்த பார்த்த பலன்கள் விசேஷமாக அந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலுக்காக நம்ம பார்க்கக்கூடியதான அந்த சேனல் இந்த பலன்கள் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா வாக்கிய முறைப்படியானது. அதனால தான் பலரும் சொல்கிற போது சனி பயிற்சி இப்போ இந்த வருஷம் நடக்குதுன்றீங்களே, இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். 2026 நம்ம சொன்ன பலன்கள், கிரக ஸ்புடங்கள், கிரகங்களினுடைய சஞ்சாரம், கிரகம் மாறுதுன்னு சொல்லக்கூடிய தேதி எல்லாமே வாக்கியம்தாங்க. வாக்கிய முறைப்படி தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கோவில் அனுஷ்டானம் எல்லாமே வாக்கியம்தான். 99% குறிப்பாக சொன்னோம்னா நவகிரக கோயில் இருக்குது இல்லைங்களா, சூரியனார் கோயிலாகட்டும், அதே போல் திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரன் கோயிலாகட்டும், அங்காரகன் கோயிலாக வைத்தீஸ்வரன் கோயிலாகட்டும், புதபகவானுக்கு இருக்கக்கூடிய திருவெண்காடாகட்டும், குரு பகவானுக்கு ஆலங்குடி கோயிலாகட்டும், அதுமாதிரி சுக்கிர பகவானுக்கு கஞ்சனூர், சனி பகவானுக்கு திருநள்ளாறு, அதுமாதிரி ராகுக்கு திருநாகேஸ்வரம், கேது பகவானுக்கு கீழப்பெரும்பள்ளம், இது மாதிரி நவகிரக கோயில் எல்லாமே வாக்கிய முறைப்படி தான் நம்ம அனுஷ்டானம், கோயில் அனுஷ்டானம், திருக்கோயில் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. அதுமாதிரி பல கோவில்கள், ஆதீன கர்த்தாக்களினுடைய கோவில்களாகட்டும், அதேமாதிரி நம்ம திருக்கடையூரில் அதாவது சாந்திகள் செய்யக்கூடிய திருக்கடையூர் கோயிலாகட்டும், அதுமாதிரி நம்மளுடைய வாத பிறப்புகள், வருட பிறப்புகள் எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் வாக்கிய முறைப்படி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக மிக உத்தமமானது. அதனால் இன்னொன்று திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா 2025 அது உள்ளானதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய முறைப்படி 2025 சனி பயிற்சியே கிடையாது. அதனால் 2026 தான் சனி பயிற்சிங்கிறதே இருக்குது. அதனால் இது எல்லாமே நம்ம வாக்கிய முறைப்படி தான் நம்ம கொண்டாடுறோம், அனுஷ்டிக்கிறோம். அதனால் நாமும் வாக்கிய முறைப்படியே கடைபிடிப்போம். நல்ல பலன்கள் உண்டு. முக்கியமாக முன் சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுவாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், பெரியோர்கள், முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள், குருமார்கள், சித்த புருஷர்கள் அவங்களுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், எல்லா வகையான நன்மைகளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நமஹா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆங்கில புத்தாண்டு 2026 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக
பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக வரப்போகிறதுங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக்காக அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2026 பிறக்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதே சமயத்தில் சனி வந்து 5ஆம் இடத்திலும், ராகு 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். இதில் ராகு கேதுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2026 அப்போ தான் ஒரு 11 மாதத்துக்கு கழித்து கடைசி மாதத்தில் இடம்பெறுகிறார்கள். ராகு 3ஆம் இடத்துக்கும் கேது 9ஆம் இடத்துக்கும் இடம்பெறுகிறார்கள். சனி ஆண்டு முழுக்க 5ஆம் இடத்திலே இருக்கிறார். குரு பார்த்தீங்கன்னா மே மாதம் வரைக்கும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்துக்கு ஜூன் முதல் வாரம் இடம் பெறுகிறார். இது அற்புதமான ஒரு அமைப்பு. ஸோ இது மாதிரி ஒரு பலாபலன்கள் சஞ்சாரங்கள் வந்து என்ன மாதிரி பலாபலன்கள் கொடுக்குது, இந்த மாதிரி ஒரு பயிற்சி பலன்கள் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு வந்து விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டின் முதல் 5 மாதங்கள் சில விஷயங்கள் சாதகமற்ற விஷயங்களாகவே தொடர்ந்து சில விஷயங்கள் உங்களுடைய வேகத்துக்கு நடக்காமல் இழுபறியாக போகொண்டக்கூடிய அமைப்பு அந்த அஷ்டமத்தில் இருக்க குரு கொடுப்பார். கொஞ்சம் நிதி நிலைமைகள், குழந்தைகள் விஷயங்கள், ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள், எதிர்பார்க்குற விஷயங்கள், இழுத்து கொண்டே போகக்கூடியது, டிராகிங் ஆகிட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதே சமயத்தில் குழந்தைகள் விஷயத்தினால கொஞ்சம் மெனக்கட்டுறது, காதல் விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், உங்களுக்கு பிடித்த விஷயத்தில் வந்து சில விஷயங்கள் உங்களுமே சந்தோஷமான ஒரு ரிசல்ட் கிடைக்கலையேங்கிற மாதிரி தான் ஒரு அமைப்பு கொடுப்பார் எல்லா வயதினருக்கும். அதே சமயத்தில் தொழிலில் நிறைய மாற்றங்கள், ஒரு விஷயங்கள் நீங்கள் போய் சரி பண்ணீங்கன்னா இன்னொரு விஷயங்கள் பிரச்சனை ஆகிறது, இன்னொரு விஷயத்தை போய் சரி பண்ணோம்னா இன்னொரு புதிய பிரச்சனை வர்றது, அப்படிங்கிற மாதிரி ஃபயர் ஃபைட்டிங்லேயே இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் குருவின் பார்வையை ஓரளவுக்கு எல்லாமே வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், நம்ம வாழ்வாதாரம் கெடுற அளவுக்கு விடாது. அது மாதிரி அமைப்புகளே வந்து 2025 ஆரம்பித்த அந்த பிரச்சனைகள் 26 மே மாதம் வரைக்கும் தொடரும். 26 ஜூன் மாதத்திலேருந்து குரு ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்திற்கு வந்து ராசியை உச்ச குருவால் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மன தைரியம், உத்வேகம் பெறக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடந்தது. ஒரு ஏப்ரல் மே ஜூனில் நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சில் சில இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடந்ததுடா சாமி, அதனால் கொஞ்சம் மன உற்சாகம் பெறுவோம். ஏன்னா இப்போ மன உற்சாகம் பெறுவதுன்னா எப்படி பெற முடியும்? ஏதோ ஒரு விஷயம் சாதகமாக நடந்தால் தானே நம்ம வந்து பழைய மன உளைச்சல் இருந்து மன அழுத்தத்திலேருந்து வெளியில் வர முடியும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ நம்ம வந்து அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஜூன் மாதத்திலிருந்து சில விஷயங்கள் நம்ம பாசிட்டிவாக நடந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்ம நல்லாவே செய்து அது மூலமாக பலன் பெற்று எது வந்து கடந்த 2024-25 பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்கிறதெல்லாம் சில 50% விஷயங்கள் சால்வ் ஆகி ஏதோ ஒரு பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் மேன்மை இல்லாமல் முடக்கமாக இருந்தாலும் சரி, வேலையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மாறி மன தைரியமும் மன உற்சாகமும் பெறக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த உச்சகுருவின் பார்வை 12 வருடத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த உச்சகுருவின் பார்வை வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க. அது 3ஆம் இடங்கிற தைரியஸ்தானத்தை பார்க்குது. 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானத்தை சனி வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை குரு பார்த்து எல்லாமே ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, உறவுகள் கிடையவில்லை, உறவுகள் பிரச்சனையாக போயிடும்னு பார்த்தா இப்போ ஓரளவு பேச்சப் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் நம்ம மன சோர்வில் எந்த ஒரு புதிய திட்டமும் பண்ண முடியாமல் மன சோர்வில் போயிட்டு கொண்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் வந்து இந்த குரு பயிற்சி கொடுப்பார். கண்டிப்பாக வந்து தொழிலில் வந்து இதுவரை பெறக்கூடிய முடியாத ஒரு நிலைத்த தன்மை கிடைக்கும், ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். சில 2 விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு விஷயங்கள் லாபமே வராமல் இருக்கிறது வந்து ஒரு லாபங்கள் கொடுக்கும். வேலையில் வந்து ஒரு நல்ல வேலை மாறி அதில் கொஞ்சம் உற்சாகமும் நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு பேக்கேஜ், ஒரு கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் ஓரளவுக்கு ஆரோக்கியமான ஒரு அமைப்பு, முதல் இருக்கிற ஒரு ஹாஸ்டைலான ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்துலேருந்து மாறி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு.
ஸோ அதனால் இந்த ஜூன் மாதத்திலிருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த 2 வருஷமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே ஒரு விடுவு காலம் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் சனி அவருடைய பார்வையை வந்து 11ஆம் வீட்டில், அதே சமயத்தில் 2ஆம் வீட்டில், 7ஆம் வீட்டை பார்த்து குடும்ப விஷயத்தில் சில விஷயங்கள் நிம்மதி இல்லாமல், சில டென்ஷன்கள், சில கருத்து வேறுபாடுகளை கொடுத்துட்டு தான் இருப்பார். அதை நீங்கள் சற்று சமாளிக்கக்கூடிய அந்த திறனை வைத்து கொஞ்சம் பிரச்சனையை அடுத்தபடியாக போகாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் வாழக்கூடிய அமைப்புகள் இருக்குது. லெஸ் தேன் ஐடியல் சிச்சுவேஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு பர்ஃபெக்ட் சிச்சுவேஷன் இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் தான் காலகட்டமாக காட்டி கொண்டு இருக்கிறது. அதனால கொஞ்சம் பொறுமை ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து கொண்டு வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்தீங்க, அந்த தசா புக்திகள், அந்த 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 விருச்சிக ராசிக்கு அந்த லக்னம் எத்தனாவது லக்னமாக வருகிறது, அந்த எந்த கிரகம் உச்சம் பெறுகிறார், எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நல்ல யோகமான தசை போயிட்டு இருக்கா, சுமாரான தசை போயிட்டு இருக்கா, இந்த தசை வந்து இப்போ தசநாதனும் புக்திநாதனும் நம்ம பேசின கோச்சாரத்தில் எப்படி இருக்கார், இதெல்லாம் ஒரு சேர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன். எப்படி வந்து அடுத்த வரக்கூடிய ஒரு 3 மாதம், அடுத்த 6 மாதம் எது மாதிரி விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கு, எப்போ வந்து இந்த விஷயம் நடக்கும், எது மாதிரி திசையில நம்ம வாழ்க்கையை திரும்பும், நல்லதுக்கா கெட்டதுக்கா, எப்போ வந்து அந்த நம்மளுடைய அருமையான ஒரு ஃபார்ச்சுனேட் டைம், யோகமான டைம் வருது, எல்லாமே எல்லா வயதினருக்கும் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் எடுத்துட்டிங்கன்னா எது மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் நம்ம பண்ணலாம், எந்த மாதிரி துறைக்கு நம்ம போகலாம், வெளிநாடா, உள்நாடா, ப்ரைவேட்டா, கவர்மெண்ட்டா, தொழிலா, வேலையா, திருமணம் வந்து நமக்கு லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, எது மாதிரி திருமணம் அமைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய அந்த தொழிலில் வந்து எந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கலாம், எந்த நேரத்தில் வந்து ஒரு புதிய முயற்சியில் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த நேரத்தில் அடைக்கி வாசிக்கணும், எப்போ கடன் அடையும், எப்போ உடல்நல பிரச்சனைகள்லாம் சரியாகும், எந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து முக்கியமான சில விஷயங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இடம், வீடு, வண்டி, வாகனம், இதெல்லாம் தாயார், பெற்றோர்கள், குழந்தைகள் எல்லா விஷயத்தையும் வந்து இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் வரக்கூடிய காலகட்டங்கள் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறது. நம்மளுடைய பிராப்தம் என்ன, அந்த கர்மாவின் அடிப்படையில் அந்த பிராப்தம் எப்படி காட்டுது, இதெல்லாம் ஒரு சேர நீங்கள் உங்களுடைய பொட்டன்ஷியலை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த முடிவுகளை எடுத்து தேவையற்ற விரயங்களை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மொத்தமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார், மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால் எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு
குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது. கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்போது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம் அதாவது 2025 நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர அனலிட்டிக்கல் லேப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளணும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது.
மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தாலேனால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர ஏரோஸ்பேஸு, ஏரோடைனமிக்ஸு, அது தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேனால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையப்போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாவத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் 2026 இந்த உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றம். தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருக்கார். தனஸ்தான அதிபதி தனகாரகனான குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வருஷம் மொத்தம் பணம் கொட்டிகிட்டே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம். அதாவது அர்த்தாஷ்டம சனி விடுதலையாகிறது. அர்த்தாஷ்டம சனி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அவங்கள போட்டு 2.5-3 வருஷமாக படுத்தி எடுத்துருக்கும். மார்ச் மாதம் 6ஆம் தேதி இதற்கு ஒரு விடிவு காலம் வந்துடுத்து. சனி பெயர்ச்சி ஆறுது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போகிறது. 5ஆம் இடத்துல போகிறதுனால நிச்சயமாக அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விடுதலை ஆறுது, பெரிய விசேஷம். இருந்தாலும் 5ஆம் இடத்தில் போகிறதுனால அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானங்களை சற்று கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குரு பகவானுடைய பார்வை வேற வருது. இந்த வருஷம் பெரிய ஏற்றமான வருஷம். அதாவது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட பழமொழி.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும், அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் சனியையும் பார்க்குறார். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக ஒரு வளர்ச்சி ஏற்படும். ஏன்னா 4ஆம் அதிபதியான சனி 5ஆம் இடத்துல வளரக்கூடிய இடத்துல போய் உட்கார்றார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையும் இருக்குது. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம். குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பெரிய வெற்றிகள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரும். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷ கடைசியில் பார்த்தோம்னா 10ஆம் மாதம், அதாவது அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ல் போகிறார். 10ஆம் இடத்துல குரு பகவான் போகிறாரே சார், என்ன சார் இது இப்படி இருக்குது, என்ன கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 2, 5 அதிபதி 10ஆம் இடத்துல போகிறதுனால புதிய தொழில் அமையும். தொழிலில் மாறுதல்கள் ஏற்படும். நல்ல ஒரு ஏற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம், அதாவது நவம்பர் மாதம் 2026 நவம்பர் மாதத்தில் ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வந்துடுறார். எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவானும் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தைகளால் சற்று பிரச்சனைகள் வந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் 3, 5, 2 இடத்தையும் பார்க்கறதுனால இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு, ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மருத்துவ பணியில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து பார்த்தாலேனால் இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர ஜல்லி, சிமெண்ட்டு, கான்ட்ராக்டு, அதை தவிர வந்து ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துல கேது பகவான் போகும்போது சற்று அதாவது தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல தூக்கம் இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சுய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிதாக வீடு கட்டக்கூடிய பாக்கியமும், எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் வந்து உங்களால் முடிஞ்சதே ஆனால் சமயபுரம் போய்ட்டு வாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் வரும். அந்த சமயபுரம் போகும்பொழுது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் கொண்டு தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வருஷம் 2026 வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.